நண்பர்களே, இந்த வீடியோ இதுக்கா திருமணம் என்ற தலைப்பில் வெளியான முதல் பகுதி வீடியோவோட 2வது பகுதி. ஸோ யாராவது அந்த முதல் பகுதியை பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து முடித்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணால் சிறப்பாக இருக்கும். வாங்க, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போதெல்லாம் உங்களுக்கு என் மேல் அன்பே கிடையாது. அன்பாக 2 வார்த்தைகள், இனிப்பான வார்த்தைகளை நாம் காதலிக்கிற காலத்தில் பேசுவது போல் இப்போது நீங்கள் பேசுவது கூட கிடையாது. முல்லா நஸ்ருதீனின் மனைவி அவரிடம் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்தபடி சொன்னார். அதற்கு முல்லா நஸ்ருதீன் ஐ லவ் யூ என்று உடனடியாக பதில் சொல்லிவிட்டு, இப்போது உன்னுடைய வாயை கொஞ்சம் மூடுகிறாயா, நான் இந்த பியரை நிம்மதியாக குடிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய சஜஷன் என்னவென்றால், தேனிலவு முடிந்த பின்புதான் திருமணம் நடைபெற வேண்டும். never before it. தேனிலவில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் திருமணம் நடக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு ஹனிமூன் என்பது மிக ஆபத்தானது. எனக்கு தெரிந்தவரை 99% திருமணம் ஹனிமூன் முடிந்த கையோடு முடிந்து விடுகிறது. பிறகு உங்களால் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் வழி கிடையாது. இந்த சொசைட்டி, சட்டம், நீதிமன்றம், நீங்கள் உங்கள் மனைவியை பிரிந்தாலோ உங்கள் மனைவி உங்களை பிரிந்தாலோ அதற்கு எதிராக நிற்கும். பிறகு சாமியார்கள், மதம், மொராலிட்டி எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கும். உண்மையை சொன்னால் சமூகம் திருமணத்திற்கு எதிராக தடுப்புகளை வைக்க வேண்டுமே தவிர டிவோர்ஸுக்கு எதிராக வைக்கக்கூடாது. சமூகம் ஒருவரையும் சுலபமாக திருமணம் முடிக்க அனுமதிக்க கூடாது. இந்த பெண் அல்லது ஆணோடு குறைந்தது 2 வருடம் வாழ வேண்டும். பிறகுதான் திருமணம் என்று தடைகளை உருவாக்க வேண்டும். இப்போது அதற்கு நேர் எதிர்மாறாக நடக்கிறது. They are doing just the reverse. ஒருவர் திருமணம் செய்ய விரும்பினால் அவரிடம் நீ தயாரா, அல்லது ஆர்வ கோளாறா, அல்லது அந்த பெண்ணின் மூக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. What a foolishness. ஒருவர் அந்த மூக்கை மட்டும் வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடாது. 2 நாட்களில் அந்த மூக்கை நாம் மறந்து விடுவோம். யார்தான் தன்னுடைய சொந்த மனைவியின் மூக்கை பார்ப்பார்? I have heard. ஒரு மருத்துவமனையின் குறிப்பிட்ட வார்டில் உள்ள நர்சுகள் அனைவரும் உலக அழகி போட்டியில் கடைசி ரவுண்டு வரை போய்விட்டு வந்தது போல் இருந்தார்கள். ஆனால் அந்த வார்டில் இருந்த ஒரு நோயாளி மட்டும் அந்த அழகான நர்சுகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை வெறிக்க வெறிக்க உற்று பார்த்துவிட்டு ரபிஷ் என்று சொல்வார். இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் அவர்களை பார்த்து என்பதை அந்த மனிதருக்கு அடுத்த படுக்கையில் உள்ள நோயாளியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவரிடம், இவ்வளவு கவர்ச்சியும் அழகும் உள்ள நர்சுகள் உங்களை கவனித்துக் கொள்ள இருக்கிறார்கள், ஆனால் உங்களால் அவர்களை பார்த்து சொல்ல முடிந்தது எல்லாம் ரபிஷ் என்கிற ஒரே சொல்தானா? Why என்று கேட்டார். அதற்கு அந்த நோயாளி, அந்த அழகான நர்ஸ்களை நினைத்து பார்த்து அப்படி சொல்லவில்லை, நான் என் மனைவியை நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன் என்று பதில் சொன்னார். மனைவி ஒருபோதும் அழகாக தெரிய மாட்டார், கணவன் ஒருபோதும் அழகாக தெரிய மாட்டார். ஒரு முறை நன்கு பரிச்சயம் ஏற்பட்டு விட்டால் அவ்வளவுதான், அழகு மறைந்துவிடும். 2 பேருக்கும் நல்ல பரிச்சயம், ஒருவருக்கு ஒருவர் வரும் வரை ஒன்றாக வாழ அனுமதிக்க வேண்டும். அதற்கு பிறகும் அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினால் கூட அவர்களை அனுமதிக்க கூடாது. அவ்வாறு செய்யும் போது டைவோர்ஸ் உலகத்தில் இருந்து போய்விடும். The divorces exist because marriages are wrong and forced. டிவோர்ஸ் இருப்பதற்கு காரணம், பெரும்பாலான திருமணங்கள் ரொமான்டிக் மூடில் நடந்து விடுகிறது. ஒருவர் ஆணையோ பெண்ணையோ பொயட்டிக் மூடில் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. One should become mature enough. மெச்சூரிட்டி என்றால் ஒருவர் இனி ரொமான்டிக் ஃபூலாக இருக்கக்கூடாது. அவர் வாழ்க்கையை புரிந்தவராக, வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகளை புரிந்தவராக, இன்னொரு நபரோடு வாழ்க்கையில் பயணிக்கும் போது வருகிற பிரச்சனைகளை புரிந்தவராக இருக்க வேண்டும். இன்னொருவரோடு வாழ்க்கையை பங்கு போடும் போது அதில் இருக்கும் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு
எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அடுத்தவரோடு வாழ முடிவெடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கை சொர்க்கமாக ரோஜாக்கள் நிறைந்ததாக இருக்கும் என்ற கனவு அவருக்கு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு என்பது வேறு, உண்மை நிலவரம் கடினமானதாக இருக்கும் என்பதை புரிந்தவராக இருக்க வேண்டும். ரியாலிட்டி இஸ் டஃப், இட் இஸ் ரஃப். ஏதோ ஒன்றிரண்டு ரோஜாக்கள் இருக்கலாம், ஆனால் முட்கள் தான் அதிகம். இத்தனை பிரச்சனைகளையும் பற்றி புரிதல் இருந்த பிறகும் இன்னொரு நபரோடு வாழ்க்கை நடத்துவது தனியாக வாழ்வதை விட ஒர்த்தான விஷயம்தான். நாம் ரிஸ்க் எடுக்கலாம் என்றால் அப்போது நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது திருமணம் அன்பை, காதலை கொன்றுவிட வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இந்த காதல், அன்பு ரியலிஸ்டிக்காக இருக்கிறது. திருமணத்தால் ரொமான்டிக் லவ்வை தான் காலி செய்ய முடியும். ஒருவர் அந்த லவ்வை சார்ந்து வாழ முடியாது. அண்ட் திருமணம் ஒருபோதும் எதையும் நொறுக்குவதும் இல்லை, தகர்ப்பதும் இல்லை. அது சிம்பிளி உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அத்தனையையும் வெளியே கொண்டு வரும், அவ்வளவே. உங்களுக்குள் அன்பு ஒளிந்து கொண்டிருந்தால் அதை திருமணம் வெளியில் கொண்டு வரும். அந்த லவ் வெறும் நடிப்பு என்றால் அது கூடிய விரைவில் மறைந்து போகும். அப்போது உங்களுடைய உண்மைத்துவம், உங்களுடைய அக்லி பர்சனாலிட்டி வெளியில் எட்டி பார்க்கும். இதற்கெல்லாம் திருமணம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை வெளியில் கொண்டு வரும். நான் லவ் இஸ் டிஸ்ட்ராய்டு பை மேரேஜ் என்று சொல்லவில்லை. லவ், அன்பு செலுத்துவது எப்படி என்று தெரியாத மனிதர்களால் டிஸ்ட்ராய் செய்யப்படுகிறது. லவ் இஸ் டிஸ்ட்ராய்டு. அதற்கு முதல் காரணம் அங்கே லவ் இருந்ததில்லை. நீங்கள் ஏதோ கனவில் வாழ்ந்திருக்கிறீர்கள். ரியாலிட்டி டிஸ்ட்ராய்ஸ் தட் ட்ரீம். அதர்வைஸ் லவ் என்பது எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடியது. லவ் லைஃபின் ரியாலிட்டிஸ்கள் தெரிந்தால் ஒவ்வொரு நாளும் அன்பு வளருமே தவிர இல்லாமல் போகாது. அன்பை வளர்ப்பதற்கு திருமணம் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கிறது. நத்திங் கேன் டிஸ்ட்ராய் லவ். அன்பு உண்மையிலே இருக்குமானால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். பட் மை ஃபீலிங் இஸ், அங்கே அன்பு முதலில் இருந்திருக்கவில்லை. நீங்களே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேறு ஏதோ இருந்திருக்க வேண்டும். மேபி செக்ஸ் வாஸ் தேர். செக்ஸ் அப்பீல் வாஸ் தேர். ஒரு பெண்ணை அன்பு செய்யும் போது செக்ஸ் அப்பீலும் மறைந்து விடுகிறது. அதற்கு காரணம் செக்ஸ் அப்பீல் என்பது அறிந்திராத நபர் மேல்தான் இருக்கும். ஒரு முறை ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம் உடல் அளவில் அறிந்துவிட்ட பிறகு செக்ஸ் அப்பீல் மறைந்துவிடும். உங்களுடைய செக்ஸ் அப்பீல் தான் அன்பாக இருந்திருந்தால் அந்த அன்பு கண்டிப்பாக மறைந்து போகும். சோ எதையோ அன்பு, காதல் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். லவ் உண்மையானதாக இருக்கும்போது நான் எதை ரியல் லவ் என்று சொல்கிறேன் என்றால், ஒருவரோடு இருக்கும்போது உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் திடீரென்று பீறிட்டு கொண்டு வந்தால், அவரோடு இருக்கும்போது உங்களுக்கு திருப்தியும் உங்கள் இதயத்தில் பாடலும் நீங்கள் ஒருவித ஹார்மனியிலும் இருந்தால் then it is love. Love is not a passion. Love is not an emotion. அது ஒருவர் உங்களை எப்படியோ பூர்த்தி செய்கிறார் என்கிற ஒரு ஆழமான புரிதல். லவ் உங்களுக்கு நீங்களாக இருப்பதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறது. It is non-possessiveness. So watch. ஒருபோதும் செக்ஸை லவ் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏமாற வேண்டியிருக்கும். Be alert. எப்போது ஒருவர் உங்களோடு இருந்தால் மட்டுமே போதும் என்று உணர ஆரம்பிக்கிறீர்களோ, வேறு ஒன்றும் தேவையில்லை. nothing else. நீங்கள் வேறு எதையும் கேட்கவும் இல்லை. just his or her presence. அவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே போதும். அது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் நீங்கள் காதலில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் உங்களால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து செல்ல முடியும். many anguishes, anxieties எல்லாவற்றையும் உங்களால் கடந்து செல்ல முடியும். உங்களுடைய லவ், காதல், அன்பு மேலும் மேலும் செழிப்படைந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், all those situations will become challenges. அப்படி உங்களுடைய லவ் கடினமான சூழல்களை கடந்து வரும்போது
பலமடைந்து கொண்டேதான் இருக்கும். லவ் இஸ் எட்டர்னிட்டி. அங்கே லவ் இருந்தால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். லவ் நோஸ் த பிகினிங் பட் டஸ் நாட் நோ த எண்ட். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. until then take care, bye.